ஐபிஎல் சீசன் மேட்ச் பிக்சிங்கா பரவிய பேனர் உண்மை வெளிவந்தது. கடந்த ஒரு மாத காலமாக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு விருந்து படைத்த ஐபிஎல் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. இதில் குவாலிஃபயர் முதல் போட்டியில் ஐதராபாத் அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி KKR அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது. இதேபோன்று எலிமினேட்டர் போட்டியில் RCB அணியை 4 விக்கெட்டுகள் வீழ்த்தி ராஜஸ்தான் அணி குவாலிஃபயர் இரண்டாவது போட்டிக்கு முன்னேறியது. நேற்று நடைபெற்ற குவாலிஃபயர் இரண்டாவது போட்டியில் ஹைதராபாத் அணியுடன் ராஜஸ்தான் அணிகள் மோதியது. இந்த போட்டியில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டியில் நுழைந்துள்ளது. மே 26ஆம் தேதி சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கும் இறுதிப் போட்டியில் KKR அணியை எதிர்த்து ஹைதராபாத் அணி விளையாட இருக்கிறது. ஆனால் ஹைதராபாத் அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைவதற்கு முன்பே சேப்பாக்கம் மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த IPL இறுதிப் போட்டிக்கான பேனரில் ஹைதராபாத் அணியின் கேப்டன் கமின்ஸ் மற்றும் கொல்கத்தா அணியின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரின் முகங்களை கொண்டு பேனர் வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக குவாலிஃபயர் இரண்டாவது போட்டிக்கு முன்பாகவே இப்படி பேனர் அமைக்கப்பட்டுள்ளது ரசிகர்களிடையே சர்ச்சையை ஏற்படுத்தியது. IPL சீசன் மேட்ச் பிக்சிங் எனவும் ஏற்கனவே இறுதிப் போட்டி தீர்மானிக்கப்பட்டு விட்டது என கிரிக்கெட் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பேச தொடங்கிவிட்டனர். இதனால் IPL தொடரில் சூதாட்டம் நடக்கிறதா அல்லது எல்லாமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஸ்கிரிப்ட் தானா என்று ரசிகர்கள் குழம்பி வருகின்றனர். இந்த நிலையில் IPL இறுதிப் போட்டி நாளை நடைபெற உள்ளது. பேனர் விஷயத்தில் நடந்தது என்ன? குவாலிஃபயர் முடிவடைவதற்கு முன்னரே 26ஆம் தேதி சேப்பாக்கத்தில் நடக்கும் இறுதிப் போட்டியில் கொல்கத்தாவுக்கும் ஹைதராபாத்துக்கும் தான் என பேனர் வைத்திருந்தது உண்மைதான். அந்த புகைப்படம் தான் இணையத்தில் தற்போது பரவி வருகிறது. மேலும் சேப்பாக்கம் மைதானத்தில் பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்ற 4 அணிகளின் கேப்டன்களுமே வரிசையாக பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தனர். இணையதளத்தில் பரவும் புகைப்படத்தை போலவே மைதானத்தின் மற்றொரு புறத்தில் பெங்களூரு அணிக்கும் ராஜஸ்தான் அணிக்கும் பேனர்கள் வைக்கப்படுகின்றன. அதற்கு நடுவிலும் தி ஃபைனல்ஸ் என்கின்ற வாசகம் கொண்ட பேனர் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனை பார்த்தால் ராஜஸ்தானுக்கும் பெங்களூருவுக்கும் தான் இறுதிப் போட்டி என்பது போல தோன்றும். ஆனால் பெங்களூரு தான் ஏற்கனவே வெளியேறிவிட்டதே. உண்மை என்னவெனில் மைதானம் முழுக்கவும் வரிசையாக 4 அணிகளின் கேப்டன்களுக்கும் பேனர்கள் வைக்கப்படுகின்றன. அதில் ஒரு புறத்தில் உள்ள பேனரை மட்டும் புகைப்படம் எடுத்து இணையத்தில் பரவ விட்டுள்ளனர். அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு கண்ணா பின்னாவென ஷேர் ஆகிக் கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு கூட IPL இறுதிப் போட்டிக்கு முன்பாகவே அகமதாபாத் மைதானத்தில் சாம்பியன்ஸ் குஜராத் என்று LED போர்டில் டெஸ்ட் செய்து பார்க்கப்பட்டது. ஆனால் சென்னை அணி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. பிளே ஆஃப்ஸ் மொத்தமும் BCCIயின் கட்டுப்பாட்டில்தான் என்பதால் மைதானத்தின் ஒரு சுவரில் வரையப்பட்டிருக்கும் தோனியின் ஓவியத்தை கூட பெரிய பேனரை கொண்டு மறைத்திருக்கிறார்கள்.